பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் ஏன் பைத்தியம் அதிகமாகுது? இதுக்கு விளக்கம் கொடுங்க. கிட்ட வர்றப்போ ஏதோ ஒண்ணு கிட்ட கடல் அலைலாம் கடல் அலைகள் வர்றது ஓகேங்க. அது மனுஷ மூளையில ஏங்க பிரச்சனை வருது? ஏன் பைத்தியக்காரத்தனம் அதிகரிக்குது? நீங்க பாத்திருக்கீங்களா? அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் மனிதனுடைய மூளை இன்ஃபேக்ட் அதிகமான சூசைடல் கேஸ் வந்து அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு நடக்கும். அது ஏன்னா மனிதர்களுடைய சிந்தனையில பெரிய அளவு தடுமாற்றம் ஏற்படுற ஒரு காலமாக இருக்கும். ஆல்ரெடி மன பிறழ்வு ஏற்பட்டவங்களுக்கு இந்த ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது நடைமுறையில அது வேலிடான பாயிண்ட் தான். நான் நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் அது இருக்கு. சோ அவங்க என்ன சொல்ற வராங்கன்னா, நிலவுக்கும் நம்மளோட மூளைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. நிலவுடைய அந்த ஒரு பக்கத்துல வரும்போது அந்த கிராவிட்டி ஏதோ ஒரு விதத்துல மூளையோட சிந்தனைகளை வந்து குழப்புதுங்கிறது. நம்ம அன்னைக்கு கூட பேசணுமே வேர்வல்ஃப், முழு நிலவு, அந்த முழு நிலவு கான்செப்ட் இதெல்லாம் இதுல வருது. அதே போல நம்ம தமிழர்கள் அதுக்கு மதின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. மதினா அறிவுன்னு அர்த்தம். அறிவுன்னு ஏன் அதுக்கு போச்சு? அப்ப அந்த ஏதோ ஒரு சம்திங் அந்த நிலவுக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரியான சம்பந்தம் நிலவுக்கு இருக்கு அப்படின்னா அது ஏதோ ஒரு விதத்துல மற்ற கிரகங்களுக்கும் இருக்கணும்ல. சோ ஏதோ கிராவிடேஷனல் விஷயங்கள் தான் அதுல சம்பந்தம் இருக்குங்கிற ஒரு பிலீஃப். இன்னொன்னு மிஸ்டர் ஜிகே கண்டென்ட் கிடைச்சிட்டு வந்துடாதீங்க. என்ன சொல்றேன் அப்படின்னா, இட்ஸ் எ பிலீஃப் சிஸ்டம். இதை நான் நம்புறேன்னு நான் சொல்லல. ஐம் நாட் ப்ரீச்சிங் இட். இட்ஸ் எ பிலீஃப் சிஸ்டம். இந்த பிலீஃப் சிஸ்டத்துல இப்படி ஒரு விஷயத்தை வச்சு இவங்க யோசிச்சிருப்பாங்களோன்னு நான் சொல்ல வரேன். ஓகேவா? இதுதான் சயின்ஸ்ன்னு நான் சொல்லல. சோ நிலவு ஏதோ ஒரு விதத்துல மனித மூளைய பயன்படுத்துறது போலயோ இல்ல மனிதனுடைய சிந்தனைகளை இம்பாக்ட் பண்ற மாதிரியோ மற்ற கிரகங்களும் பண்ணுச்சுன்னு நம்ம முன்னோர்கள் நம்பினாங்களா இல்ல பண்ணுதா தெரியல நமக்கு. சோ அதை வச்சுதான் இவங்க வந்து அந்த ஜாதகத்தை எழுதுறாங்க. இப்ப சனி இருக்கு, இதுல இருக்கு, அது இருக்குன்னா முழுக்க முழுக்க டெரஸ்ட்ரியல் பாடிஸை வந்து அளவு பண்ணி சூரியன் இங்க இருக்கு, உச்சத்துல இருக்கு, இது இருக்கு. அப்புறம் அந்த நிலவு தான் உத்தராயணம், இந்த மாதிரி இதெல்லாம் ராகுக்கு இதெல்லாம் நிலவு வச்சுதான் வருது. ராகுக்கு எது அப்கோர்ஸ் நிலவு தான், பட் அதை ஒரு தனி பிளானட் போல இவங்க அந்த பொசிஷனிங்க வச்சு அவங்க மாத்தி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ராகு இங்க இருக்கு, கேது இங்க இருக்கு கணக்கு போட்டு ஒரு மேத்தமேட்டிக்கல் சொல்யூஷன் போல ஒண்ணு பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ நாலேஜ் இல்லாம எல்லாம் பண்ணல. ஆனா அது வந்து ஹியூமன்ஸோட லைஃப்ல எக்ஸாக்டா பொருந்துதா இல்ல ஓரளவுக்கு பொருந்துதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா பொருந்துதுன்னு நம்பிதான் அது பொருந்துறதாலதான் பலரும் அதை நம்புறாங்க.